எலுமிச்சை வந்து சீக்கிரம் காய்க்கணுங்கிறதுக்காக ஏர் லேயரிங் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. இந்த கட்டிங்லேயே நம்மளுக்கு வந்து எலுமிச்சை இருக்கு பாருங்க இந்த காய். ஏர் லேயரிங்னா என்னன்னா, அந்த பட்டைய நம்ம சீவி விட்டுட்டு, அதில ஒரு மண்ணு கட்டி விட்டா நம்மளுக்கு அழகா அந்த ஏர் லேயிங் சொல்றது இதுதான். இத நான் வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்படியே கண்டுக்காமயே விட்டுட்டேன். அடிக்கடி போய் பார்ப்பேன். வேர் விட்டுருக்கா, வேர் விட்டுருக்கான்னு. இப்போ பார்க்கும்போது இந்த சீசனுக்கு நல்லா வேர் விட்டுருந்தது. சரி நானும் அதனால இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த தாய் மரம் இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எங்களோட ஒரே ஒரு பெரிய மரம். நல்லா காய் பிடிக்கும். அதனால இந்த செடியிலேருந்தே எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சூப்பரா வேர் விட்ட உடனே பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வேற. பாருங்க மண்ணெல்லாம் ரொம்ப கட்டி போயிருக்கு. ஆனாலும் வெட்டி எடுத்துருவோன்னு வெட்டி எடுத்துட்டு, இப்போ தொட்டியில வச்சு இப்போ இனி வளர்க்க வேண்டியதுதான். இப்போ ஒரு க்ரோ பேக்ல போட்டு, இது நல்லா எப்படி வருது? அழகா வந்துட்டுருக்கா அப்படி பார்த்துட்டு, தரையில ஊனி விட்டுற வேண்டியதுதான். பாருங்க. ஒரு க்ரோ பேக்லயும் போட்டாச்சு. நம்ம